ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மிதுன ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். மிதுன ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமும் பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அந்த டைமில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025ல 9 மாதங்கள் அப்படிங்கிறது முழுமையாக முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களுமே நிறைய கஷ்ட துன்பங்களோட தான் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் இந்த 2025 சொல்ற மாதிரி எந்த ஒரு பெரிய விஷயம்ங்கிறது நடந்திருக்காதுங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2026ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த இருக்கக்கூடிய ஒரு 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இதன் மூலமா உங்களுக்கு ஒட்டுமொத்த குரு பயிற்சி
பெயர்ச்சியோட பலன்களும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால முழுமையாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா போன மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால சுக்கிர பயிற்சியோட பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஒருத்தவங்க வாழ்க்கையில் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும் இந்த அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார். இந்த நவம்பர் அப்படிங்கும்போது திரும்பி வந்து கும்பராசிக்கே வந்துடுவார். இத்தனை நாட்டில் வந்து எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரங்களுக்குமே பார்த்திங்கன்னா மைனஸாக மட்டும்தான் சனி பகவான் செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போது இந்த அக்டோபர் மாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா 12 ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சனி பகவான் தன்னுடைய வக்ர நிவர்த்தியை செயல்படுத்த போகிறார். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் கூடயே வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சிருக்கும். சம்பள உயர்வு கொடுத்துருப்பாங்க, பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா மிதுன ராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கல்யாணமாவது ஆயிருக்குமே, வயசு 30 ஆகிப்போச்சு, 35 38 ஆகிப்போச்சு, அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கெடுத்து விட்டுறாங்க. நிறைய நபர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க.
இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மிதுனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்ல அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆபத்துகளும் சிக்கலும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள், தவறான நபருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாற்றக்கூடிய நிலைமையும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு உடனடியாக விலகி போயிருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் நல்ல காலகட்டம்ங்க. தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் அதில் தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இனி இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும். பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். பெற்றோர் பெரியோரின் அனுகூலம் ஏற்படும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். யோகம் உண்டாகும். பிள்ளைகளின் படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அதி அற்புதமான யோகங்கள் ஏற்படும். இரத்த அழுத்தம், சர்க்கரை, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணுங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும். யோகா, உடற்பயிற்சி, தியானம்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளிடம் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவர்களுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகள் கோபப்படுவார்கள், அவர்களிடம் அனுசரணையாக பேசி தீர்ப்பது நல்லது. அவர்களை திட்டுவது, சபிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. சுக்கிரன் நீச்சமாக இருப்பதால் திட்டுவது, சபித்தால் எதிர்மறையான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை கேட்க கேட்க சிக்கல்கள் இல்லாம சந்தோஷம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த விதமான மாற்றங்கள் வந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்வது அடுத்தடுத்து முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். மார்ச் மாதம் முதல் நல்லவைகள் அனைத்தும் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் இனிமேல் ரொம்ப அதிகமாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதிக அளவிலான பயணங்களை மேற்கொள்வீங்க. யோகம் நிறைந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள் தோறும் பெருமாள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். மகான்கள் வழிபாடு செய்வது மேன்மையை தரும். சுக்கிரன் சிறிது கெட்டு போயிருப்பதால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி முதல் 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சம்பழ சாதம் தானமாக கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனாவசியமான செலவுகள் குறையும். இல்லை
இல்லையெனில் தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம பலன்களையும் சொல்லியிருக்கோம், அதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பரிகாரங்கள் செஞ்சு பலன்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.